இன்றைய முக்கிய செய்திகள். காங்கேயத்தில் பாரத மோட்டார் மக்கள் கட்சியின் வேட்பாளர்கள் அறிமுக கூட்டம். பாரத மோட்டார் மக்கள் கட்சியின் முக்கிய அறிவிப்பு ஒன்று வெளியாகியுள்ளது. வருகின்ற 8ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை காங்கேயம் கரூர் சாலையில் அமைந்துள்ள சிவாலய மண்டபத்தில் பாரத மோட்டார் மக்கள் கட்சியின் வேட்பாளர்கள் அறிமுக கூட்டம் மிகச் சிறப்பாக நடைபெறவுள்ளது. நேரம் காலை 10 மணி அளவு. தலைமை கட்சியின் தலைவர் திரு காங்கேயம் நடராஜன் அவர்கள் தலைமையில் இந்த நிகழ்வு நடைபெறுகிறது. தேர்தல் களத்தில் களம் காணும் வேட்பாளர்களை அறிமுகப்படுத்தும் இந்த நிகழ்வு அக்கட்சியினரிடையே பெரும் எதிர்பார்ப்பை ஏற்படுத்தியுள்ளது. நம் உரிமைகளை வென்றெடுக்க உழைக்கும் மக்களின் குரலாக ஒலிக்கும் பாரத மோட்டார் மக்கள் கட்சி தேர்தல் களத்திற்கு தயாராகிவிட்டது. அனைவரும் வருக, ஆதரவு தருக. இந்த எழுச்சிமிகு கூட்டத்தில் கட்சியினர் மற்றும் பொதுமக்கள் அனைவரும் திரளாக கலந்து கொள்ள வேண்டும் என கட்சியின் தேசிய செயலாளர் திரு கிருபாகரன் அவர்கள் அன்புடன் அழைப்பு விடுத்துள்ளார். அனைவருக்கும் அன்பின் வணக்கம். எனது அன்புக்கும் மரியாதைக்கும் உரிய உலகெல்லாம் உயிர் வழியாய் காற்றின் துகள்களாய் உயிர் மூச்சாய் பரவியிருக்கும் ஓட்டுநர் உறவுகளே, சொந்தங்களே, உங்கள் அனைவரின் பாரத மோட்டார் மக்கள் கட்சியின் சார்பாக வணங்கி வரவேற்கிறேன். ஓட்டுநர் உறவுகளே, 2026ஆவது ஆண்டு நமது ஆண்டு என்று ஏற்கனவே நாம் உரைத்தோம். இந்த 2026ஆம் ஆண்டு அரசியல் வரலாற்றில், உலக அரசியலில் மீண்டும் ஒரு புரட்சியை உருவாக்கி உலக வரலாற்றை நாம் எழுதப் போகக்கூடிய ஒரு ஆண்டு. அதில் எவ்வித மாற்றமும் இல்லை. ஓட்டுநர்களே, ஓட்டுநர் சொந்தங்களே, காங்கேயத்தில் வரும் 8ஆம் தேதி சிவாலய மண்டபத்தில் கரூர் ரோட்டில் இருக்கும் அந்த மண்டபத்தில் நமது உறவுகள், வேட்பாளர் தங்கங்கள் ஒன்று கூடுகின்ற, பெருந்திரளாய் கூடுகின்ற கூட்டம் நடைபெற உள்ளது. ஏற்கனவே நாம் அறிவோம். அந்த கூட்டத்திற்கு வேட்பாளர்கள் மட்டுமல்ல, உறவுகளே அனைவரும் வாருங்கள். ஒருவர் உங்கள் பணியை நீங்கள் அன்று ஒரு நாள் ஓய்வு கொடுத்து ஒன்று சேருங்கள். நாம் ஒன்றுபட்டு வென்று காட்டி வாழ்க்கையில் ஒளிபரப்புகிற நன்னாள் அந்நாள். களம் காண இருக்கும் காங்கேயம் காடைகளே, அலங்காநல்லூர் அடலேர்களே, மணப்பாறை ஏர்களே, நீங்கள் அணி அணியாய், அலை அலையாய், திரள் திரளாய் திரண்டு வாருங்கள். இது நாம் ஒன்று இணைந்து களம் கண்டு இன்று வரை நம்மை கால் தூசியாக கூட மதிக்காத மாநில மத்திய அரசியல் கட்சிக்கு ஒரு பாடம் புகட்ட வேண்டிய கட்டத்தில் நாம் இருக்கிறோம். நாம் ஒன்று கூடி நமது கோரிக்கையை, நமது சக்தியை வெளிப்படுத்தி நாம் வென்று காட்டுவோம். பல அரசியல் கட்சிகளிடம் நாம் கெஞ்சியது போதும். இனி நாம் ஒன்றுபடுவோம். அரசியலை நாம் முன்னெடுப்போம். அரசை நாம் அமைப்போம். நமது உரிமையை நாம் பெற இருக்கிறோம். நாம் நாட்டை ஆள தகுதியுடையவர்கள் என்பதை ஆண்டு கொண்டிருக்கும் ஆட்சியாளர்களுக்கு நான் உறுதி செய்யக்கூடிய கட்டம்.
தோழர்களே, ஓட்டுநர் சொந்தங்களே, அன்பின் உறவுகளே, உங்கள் எல்லாரும் கேட்டுக்கொள்வது ஒன்றே ஒன்றுதான். இதுவரை நாம் பட்ட துயரங்கள் போதும். நமது வீட்டில் நமது பிள்ளைகளுடைய கண்ணீர், நமது குடும்பத்தினின் கண்ணீர், தேவை, கஷ்டங்கள் அனைத்தையும் நாம் அறிவோம். ஆனால் இதுவரை எந்த அரசாங்கமும் நமது கண்ணீரை துடைக்க முன்வரவில்லை என்பதை நாம் அறிவோம். அழுதது போதும். அடலேறுகளே, அலைகடலான திரண்டு வாருங்கள், ஒன்றுபடுவோம், வென்று காட்டுவோம், காங்கேயம் கூட்டத்தில் சந்திப்போம். வரும்பொழுது நீங்கள் தனிநபராக வர வேண்டாம். ஓட்டுநர் உறவுகள் அனைவரையும் நீங்கள் அழைத்து வாருங்கள். 234 தொகுதியிலும் 234 வேட்பாளர்கள் அல்ல, 2 வேட்பாளர்களாக 200, ஒரு தொகுதிக்கு 2 வேட்பாளர் போட்டியிடக்கூடிய நிலைமையை நீங்கள் உருவாக்க வேண்டும். இன்று கிட்டத்தட்ட 120 தொகுதிகளுக்கு வேட்பாளர்கள் ஆயத்தமாக இருக்கிறார்கள். மீதி தொகுதியை இன்னும் சில நாட்கள் நாம் நிறைவு செய்வோம். ஆனால் ஒவ்வொரு தொகுதிக்கும் 2 வேட்பாளர்களை தயார் செய்வது நமக்கு சிறப்பு என்பதை இந்த இடத்தில் உங்களுக்கு நினைவூட்டுகிறேன். ஒவ்வொருவரும் ஒரு தீக்குச்சியாய் செயல்பட்டு நம்மை சூழ்ந்திருக்கும் பகைவர் கூட்டத்தை நாம் சுட்டெரிப்போம். நாம் வெல்லப்போகிறோம் என்பது உறுதி, வெற்றி உறுதி. வாழ்க வளர்க பாரத மோட்டார் மக்கள் கட்சி என்று கூறி உங்களை வருக 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 என வரவேற்று உங்களை இருகரம் தாழ்த்தி உங்களை பணிந்து வேண்டிக் கொள்கிறேன். நெல்லையிலிருந்து பொதுச் செயலாளர் கிருபாகரன். நன்றி, வணக்கம். பாரத மோட்டார் மக்கள் கட்சி வாழ்க.